பேசியா நீ? வாங்கி விட்டீர்களா குங்குமம்? சரி, தப்பா போயிடுச்சு. இது படி போய் எங்கே போய் எப்படி வருவே தெரியாது. ஆனா மறுபடியும் எடுத்து கரெக்டா வருவே. அது அந்த படிப்பா. கடவுள் படிச்சுட்டே படிக்கும்போது 2 பேரா படிச்சா ஆண் பெண். ஏன்னா நீ அதை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம முன்னோர்கள் தான் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படியா இருக்காங்க. இன்னைக்கு படம் எடுக்கிற எப்படி எடுக்கிறாங்க, பெண்கள் எப்படி சித்தரிக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க. அப்படி வந்து அல்வா கடை வச்சுட்டு வழிக்கடை போடணும், பாத்திரை கடை பற்றி ரேஷன் கடை சொல்றாங்க. அப்படியே பொண்ணே பார்க்கணும். மொபைல்ஸ்ல ஒரு குட்டி கதை நான் சொல்ல போறேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு கணவன் மனைவி 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கணவன் மனைவி 2 பேர் சாப்பிடும்போது ஆதார் அது சொல்லுவா போடு ஐ கேன் டாக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ் லேடிஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ண போடு. அந்த கணவனை பார்த்து என்ன சாப்பிட்றேன்னு கேட்டு அந்த கணவன் சொன்னா ஆப்ப சாப்பிட்றேன். சரி, இந்த மனைவிட்டு போய் கேட்டேன் நீங்க என்னம்மா சாப்பிட்றேன்? அதுபடி என்னமா சொன்னா ஊத்தப்ப சாப்பிட்றேன் சொன்னா. நான் சொன்னேன் அம்மா பொண்ணு நான் அடக்கமா ஆப்ப சாப்பிட உதாரணமா ஊத்தப்ப சாப்பிடுறேன். அப்படி சாப்பிட்டா பக்கத்துல போய் இப்படி இடிச்சு அப்ப கேப்பா சொன்னேன். என்னையா தலைப்பு கணவன் மனைவியா? அசிங்கமா ஆப்பமா ஊத்தப்பமான்னு பேசுறீங்க. ஒரு நிமிஷம் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துப்படி மனைவி சொன்னா அவதான் நம்மளோட நம்பர் 2 அப்படி சொன்ன. அப்போ ஒருத்தங்க டெலிவிஷன்ல இருந்து கேட்டாங்க உங்க மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க நம்பர் 1 நீங்க நம்பர் 2 சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்ன தெரியுமா? இன்னையா சொன்னேன் தாதா நம்பர் 2 நீ நம்பர் 1 சொன்னேன். இன்னையா குழப்புற தலைவர் அவர்களே, நான் ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கொடுக்குற 2 பொம்மை கொடுக்குற அது எதை எடுத்துக்கோ? 2 தாயா எடுத்துக்கோ. இப்ப அதுக்கு என்னையா? ஒரு குழந்தை கிட்ட போய் ஒரு வாழ்ப்படம் கொடுக்குற 2 வாழ்ப்படம் கொடுக்குற அது எதை எடுத்துக்கோ? 2 தாயா எடுத்துக்கோ. இப்போ உங்களுக்கு நான் 1 ரூபா கொடுக்குற 2 ரூபா கொடுக்குற நீங்க எதை எடுத்துப்பீங்க? 2 தாயா எடுத்து. அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தாயா. அப்புறம் தான் பெருசு. இங்க பாருங்க, எல்லாரும் சொல்றேன் எம்ஜிஆர் போடுறது அண்டாவடி, கருணாநிதி போடுறது பெரியார் வழி, ஏ வழி கனி வழி. சின்ன பிள்ளைங்களா ரைம் சொல்லிட்டு போறாங்க. இந்த 1 பெருசா 2 பெருசான்னு கேட்டு ஒரு சாதனை நிகழ்த்தி விட்டார். அடுத்ததாக பேச கொஞ்சம் மனசு தடுமாறியா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். கேள்வி பெருசா யாரு சாவித்ரி அம்மாவோ குழந்தையில விளையாட்டா கைவீசப்பா, கைவீசு கடைக்கு போடலாம், கைவீசு முட்டாய் வாங்கலாம், கைவீசு பேச்சு அந்த காலத்துல பாரிஸ்டர் ரஜினிகாந்த் உங்க முன்னாடி இந்த சிவாஜி நீட்டா. ஆனா இந்த காலத்துல அந்த ரஜினிகாந்த் சிவாஜியா வர போறாங்க. ஒரு சின்ன குழந்தைய பட்டு கேட்பேன் பாட்டு வருது. என்ன பாட்டு தாத்தா? அம்மா பாட்டுதே. எந்த அர்த்தம்? எப்போதும் அம்மாதான் பெரியவங்க அப்படின்னு வரைமுகமா சொன்னேன். நல்லா சொன்னாரியா, அம்மா தான் பெரியவங்க அப்படின்னு.